கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்த கும்பல். பொறியியல் கல்லூரி மாணவியை இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகி வாட்ஸ்அப் வீடியோ காலில் நிர்வாணமாக படம் பிடித்து மிரட்டிய கும்பல். தனிப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி மாணவியிடம் பணம் பறித்துள்ளனர். கல்லூரி மாணவியை மிரட்டி பணம் பறித்த அருணாச்சலம், சந்தோஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்த கும்பல். பொறியியல் கல்லூரி மாணவியை இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகி வாட்ஸ்அப் வீடியோ காலில் நிர்வாணமாக படம் பிடித்து மிரட்டிய கும்பல். தனிப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி மாணவியிடம் பணம் பறித்துள்ளனர். கல்லூரி மாணவியை மிரட்டி பணம் பறித்த அருணாச்சலம், சந்தோஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவனேசன். கல்லூரி மாணவியை மிரட்டி பணம் பறித்த அருணாச்சலம், சந்தோஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. அதாவது இங்க கோவையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கல்லூரிகள் நிறைந்த பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில அதிகமான மாணவிகள் தங்கி வருகின்ற விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு பெண்கள் விடுதியில் தங்கி மாணவி ஒருவர் படிச்சுட்டு வராங்க. அந்த மாணவி அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் சேலம் அருகே உள்ள மேச்சேரி பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த இந்திய படித்து பாதியில் விட்ட அந்த அருணாச்சலம் மாணவியிடம் உதவி செய்யும் நல்ல போல நடத்திட்டு இருக்காருங்க. இதுல மாணவி தன்னோட நகையை அடகு வைத்து தருமாறு அந்த மாணவி அந்த அருணாச்சலத்தை கேட்டிருந்தாரு. அப்போது அந்த நகையை அடகு வைத்த அந்த அருணாச்சலங்கிறவர் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு அடகு வைத்து விட்டு 30,000 ரூபாயை அந்த மாணவியிடம் கொடுத்திருக்காரு. மேலும் அந்த மீதி இருக்கிற 30,000 ரூபாய்க்கு அந்த தான் இருசக்கர வாகனம் வாங்கி விட்டதாகவும் அதுக்கு டியூ கட்டுவதற்காக வேண்டும் என்று கேட்டிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த டியூ கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அவரோட நண்பர் ஒருவரையும் அந்த பைனான்ஸுடைய மேனேஜர் சொல்லி அறிமுகப்படுத்தி உள்ளாரு. இந்த நிலையில அந்த மாணவி பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்ட்டையும், அதாவது அருணாச்சலம் மற்றும் அருணாச்சல நண்பர் சந்தோஷ் இவங்கிட்ட போன் மூலியமா தொடர்பு கொண்டு பேசி நட்பாக பழகி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா தொடங்கி இந்த நட்புங்கிறது அவங்க நெருக்கமான நட்பாக மாறி உள்ளது. இந்த நிலையில் அவங்க அந்த இருவரும் பாத்தீங்கன்னா இந்த மாணவியிடம் பேசி காதல் வலையில் அவர்களை அதாவது விழுகு வச்சு அவங்களோட நிர்வாணமாக அவங்களை பார்க்க ஆசைப்படுவதாக சொல்லி அவங்கள வீடியோ காலில் அழைச்சு அவங்க கிட்ட நிர்வாண வீடியோ இவங்க அந்த மாணவிக்கு தெரியாமையே இவங்க பதிவேற்ற செய்யறாங்க. அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாண படத்தை அதாவது இணையத்தில் வெளியிடுக கூடி அந்த மாணவியை மிரட்டி வாங்கி கேட்டு அதாவது மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பாக அந்த மாணவி மன உளைச்சல் தற்கொலைக்கும் கூட முயன்றுள்ளதாக கூறப்படுகிறதுங்க. இந்த நிலையில அந்த விடுதியில் இருக்கிற மற்றொரு பெண்மணிக்கு இந்த தகவல் செய்தியை அடுத்து அந்த பெண்மணி கிட்ட இந்த மாணவி கதறி அழுந்துள்ளாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொடர்பாக கோவில் நிலையம் காவல் நிலையத்துல அந்த மாணவி புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு அதாவது இந்த இருவரையும், அதாவது மாணவியை நிர்வாண வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய 2 பேரை, அதாவது சேலம் மாவட்டத்தை மேச்சேரி பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவையில இது போன்ற சம்பவங்கள் தொடர்பே நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுங்க. கல்லூரி மாணவியை மிரட்டி பணம் பறித்த இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சிவனேசன்.